ವಾಸಿಗೆ ದೇವರ ಕಾರ್ಯವೆಲ್ಲವೂ ನಿತ್ಯವೆಂದು ಬಲ್ಲೆನು, ನಿತ್ಯದಂತೆ ಬಲ್ಲೆನು, ಅದಕ್ಕೆ ಯಾವುದನ್ನು ಸೇರಿಸಲಾರೆವು, ಅದರಿಂದ ಯಾವುದನ್ನು ತೆಗೆಯಲಾರೆವು. ದೇವರ ಈ ನಿಯಮಕ್ಕೆ ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಎದುರಿನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿಯುಳ್ಳವರಾಗಿರಬೇಕೆಂಬ ದೇವರ ಮುಂದೆ ನಾವು ಯಾಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ ಭಯಭಕ್ತಿ உள்ளவராಗಿ ಇರಬೇಕು. அல்லேலூயா. கர்த்தருடைய வாசகம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும். அப்பா ஒரு நிமிஷம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும். சொல்லுங்க எல்லாரும். தேவன் செய்வது எதுவோ எல்லாரும் சொல்லணும். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனாலே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அல்லது ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி இப்படி செய்தார். அல்லேலூயா. அதுல என்னன்னா ஒன்றும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும். தேவன் ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லிட்டாருன்னா செய்தாருன்னா அது என்றென்றைக்கும் நிற்கும். ದೇವರು ನೀವು ಕೂಡ ನಿಮ್ಗೆ ಏನನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಯಾವಾಗಲೂ ಅದು ನಿಮ್ಗೆ ಇರ್ತಾರೆ. ಕಡೆಸಿವರೆಗೂ ನಾವು ಬಿಟ್ರೇನು ನಾವು ಹೋದ್ರೇನು ಅವ್ರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗೋದೇ ದೇವರಿಲ್ಲ. ನಿಮ್ಗೆ ಕೊಟ್ಟಿರೋದು ಅವ್ರು ಎತ್ತೋ ದೇವರು ಬರೀ ಇಲ್ಲ. ಅದು ದೇವರು ಕುಡುಕನು. ದೇವರು ಮಾತಾಡಬೇಕು. ಆ ಕಾರ್ಯ ಎಂದೆಂದು ಬರೀಬೇಕು. ಆ ಕಾರ್ಯ ನೀವು ಕೊಡುವಾಗ ನೀವು ಯಾಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಇರಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರಿಗೆ பயபக்திಯಿಂದ நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப அந்த பயபக்தி தேவன்கிட்ட நம்ம வரும்போது தேவனை கொடுக்குற அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம இருக்கணும்னா பயபக்தியோட நம்ம இருக்கும்போது நம்ம என்ன பண்ண என்ன ஆகுதுன்னா இன்னும் ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுக்குறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு பயப்படணும். ஏன்னா எப்படி தேவனுக்கு பயப்படுறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு 9 மணிக்கு ஆராதனை எத்தனை மணிக்கு வரணும்? எத்தனை மணிக்கு வரணும்? நீங்க சொல்லுங்க. 9 மணிக்கு ஒரு ஆராதனைனா எத்தனை மணிக்கு வரணும்? 10 மணிக்கு வரணுமா? எப்போ வரணும்? ஒரு 10 நிமிஷமாவது முன்னாடி வரணும். அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். தேவன் ஒரு ஆராதனை ஒரு ஏதோ உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது எப்படி செய்யணும்? அவனை பயந்து நடுங்கி இன்னைக்கு தேவன் எனக்கு ஒரு ஆராதனை கொடுத்திருக்காரு, ஒரு வேலை கொடுத்திருக்காரு, ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறார், அதை நம்ம என்ன பண்ணணும்? பயந்து நம்ம செய்யணும். எனக்கு கர்த்தர் அதை பார்க்கணும். ஒரு பெருக்கிறதோ தொடிக்கிறதோ தேவன் நம்மளை கொடுத்திருக்காரு, அது எப்படி செய்யணும்? பயபக்தியிலிருந்து நம்ம செய்யணும். தேவனை பாதத்தை வரும்போது நம்ம எப்படி செய்யணும்? பயபக்தியிலிருந்து நம்ம செய்யணும். ஒரு சின்ன காரியமானாலும் சரி, நமக்கு ஆணிக்கு கொடுக்கறதானாலும் சரி, எப்படி கொடுக்கணும்? நம்ம பயபக்தியிலிருந்து நம்ம கொடுக்கணும். உங்களுக்கு ஆண்டவர் என்ன அவருக்கு கொடுக்கறதா நீங்க கொடுக்குறீங்க இல்லைங்களா? அவருக்கு உங்களுக்கு கொடுக்கறது நீங்க கொடுக்குறீங்க தேவனுக்காக. அப்ப நீங்க கொடுக்கும் போது நீங்க எப்படி ஒரு 15,000 வருதா 1,000 எடுத்து உங்களுக்கு நீங்க கொடுக்குங்க, இது நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பயபக்தியோட தேவன காரியங்களை நம்ம செய்யும் போது அவர் சொல்லுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றுக்கும் நிற்குமா. நீங்க அவர்களுக்கு பயந்து இருக்கும் போது பயபக்தியோட நீங்க இருக்கும் போது பயபக்தியோட செய்யும் போது பயபக்தியோட நடக்கும் போது அது என்ன பண்றாரு? அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் என்றென்றும் நிற்கும். உபாகம் 28:1-14 வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. தேவன் என்ன சொல்லியிருக்காரு? இப்படி நீ நடந்தால் இப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க. இப்படி நடந்தால் இப்படி நீ என்ன பண்ற? உனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும். இப்படி நீ நடுக்காம இருக்கிற பட்சத்துல 14 இருந்து கீழே வாசித்து பாருங்க. அது யாரும் வாசிக்க மாட்டாங்க பைபிள் சரிங்களா? 14 இருந்து கீழே இப்படி நடந்த ஒரு சாபங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? தெரியும். எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதனால தேவனுக்கு நம்ம வயிற்று நடக்கும் போது அளவில்லாத ஆசீர்வாதங்கள் அவர் சொல்றாரு. நீங்க கேட்கறது வேண்டிக் கொள்வது அதிகமா இருக்கிறார். என் கை குறுக்கு போகவில்லை, என் கார் மந்தமாகவே இல்லை. அதனால நீ என்ன கேட்கணும்னு நான் தருகிறேன் எனக்கு. ஆனா நீ எப்படி இருக்கணும்? பயபக்தியோட இருக்கணும், நடுக்கத்தோட இருக்கணும். என் சமூகத்துல நீ வரும்போது எப்படி வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம், எது வேணாலும் செய்யலாம். அங்க போய் சீரியல் பார்க்கலாம், இங்க வந்து நம்ம பக்தியோட வேத வசனம் வாசல இல்லை. என்ன பண்ணுங்க? என் கற்பனை போய் இந்த நடுக்கும் போது நீ கேட்கறது வீட்டுக்குள் அதிகமாக விசுவாசிக்கிறீங்க.
அந்த நியூஸ் நான் பார்த்துருக்கேன். நான் கேட்டு கொஞ்சம் சின்ன தான் நான் கேட்டேன், சின்ன தான் கேட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, அப்படி நீங்கள் போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்கலாம். நான் போயிட்டு வரேன். நீங்கள் கேட்கலாம், ஆண்டி நீங்கள் போயிருந்தீங்களா? அவங்க இருக்கு. ஆமாம், நான் போயிட்டு வரேன். 5 மணிக்கு பிரேயர், 5 மணிக்கு குளிச்சுட்டு உட்காருங்க. எப்படி உட்காருங்க? 1000 ஸ்தோத்திர பலி நான் செலுத்துவேன். 1000 ஸ்தோத்திர பலிகள் என்ன பண்ணுவேன், கரெக்டாக எழுதி உட்காந்து 1000 ஸ்தோத்திர பலி நான் செலுத்துவேன். ஸ்தோத்திர பலி செலுத்தி அந்த ஜபம் முடிவு வரை யார் வந்தாலும் கதவு திறந்தாலும் கதவு கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி நான் இருப்பேன், அந்த மாதிரி தான் இருப்பேன். இந்த மாதிரி இன்னும் இத்தனை மணி நேரம் நான் உபவாசம் இருக்கிறேன்னா அத்தனை மணி நேரம் நான் உபவாசம் இருப்பேன். கரெக்டா நான் செய்வேன். அப்படி நான் புரிஞ்சு நடந்தாங்க என் வெட்டி போன உங்களுக்கு அப்படிதான் வெளிப்படுங்க. ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. 28வது அதிகாரத்தை வாசிங்க. 28 14 வாசிங்க. அது 14 கீழே கூட நீங்க வாசிங்க. அப்ப உங்களுக்கு என்ன ஒவ்வொரு நாளும் பயம் வரும், நடுக்கம் வரும். அது இந்த சாபமா எப்படி இருந்த ஆசீர்வாதமா? அப்ப நம்ம எப்படி இருந்த சாபம் வேணுமா ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணுமா? ஆசீர்வாதம் தானே நம்ம எல்லாம் இருக்கிறோம். அப்போ ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம இப்படிதான் இருக்கணும். உங்களுக்கு தேவன் பேசுவாரு. இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க, எழுப்புவீங்க. 3 நாள் உபாச ஜபத்தான் அங்கே இங்கே சுத்திட்டு இருக்கிற நைட்டு பிரேயர் இல்லை. 2 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கிற. ஆனாலும் அன்னைக்கு காலையில உபாச ஜபம் இருக்குது. 10 மணிக்கு நான் வந்து இங்க உட்காரணும். ஆண்டவரே நான் பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து தூக்கம் எல்லா ஜனங்களும் வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் என்னுடைய நான் தூக்கக்கூடாது. அன்னைக்கு ராத்திரி வேறு பிரேயர். அன்னைக்கு முதல் நாள் 2 வந்தோம். ராத்திரி வந்து அன்னைக்கு பிரேயர். அன்னைக்கு சீக்கிரமா முடிச்சுக்கலாம். யாருமே இல்லையே. ஆண்டவரே ஒரே ஒரு குடும்பம் வந்துருக்குது. சீக்கிரமா முடிச்சுட்டு நான் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு போதகர் தேவன் கொண்டு வந்தாரு. போதகர் மூலமா அநேக காரியங்கள் பேசி 2 மணி நேரம் 2 மணி ராத்திரி வரை நாங்க இங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆழமான சத்தியங்கள் அப்படி எனக்கு சொல்ல நாங்க கேட்க 2 மணி வரை தூக்கமே வருங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் கேட்டாரு, அம்மா என்ன பேசுறீங்க? 2 பிரச்சனை அவங்களுக்கு அது போல தேவன் என்ன பண்ணாரு, தேவனுக்கு பயந்து நம்ம வாழும்போது நான் என்ன பண்றாரு, நம்ம கூடவே அவரிடம் ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதம் தூக்கு வரும், பலன் வரும், சோறு வரும், வியாதி வரும், எல்லாமே வரும். அதுல தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு கனப்படுத்துறவங்க நம்ம இருக்கணும். அல்லேலூயா. முதலாவதாக என்ன பண்ணணுமா, நம்ம ராஜ்ய நீதி நியாயத்தை தேடின சொல்லுங்க. எல்லாமே நம்ம தேட வேண்டியது ஃபர்ஸ்ட் பணமோ வேலையோ தூக்கமோ இது இல்லை. நம்ம சாப்பாடோ இது இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் தேட வேண்டியது தேவனோட நீதி ராஜ்யம். அதே போல நம்ம தேவன் என்ன பண்றாரு, செய்வது எதுவோ அது என்றென்றுக்கும் நிலைத்திருக்கும். இப்ப எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு வச்சுக்கோங்க. அப்போ அது என்றைக்கு நிற்குமா நிற்காதா? நிறுத்தி நிற்குமா? அதே தேவன் விரோதமா அதெல்லாம் நீங்க ஆப்போசிட். சரி எல்லாம் தேவன் எனக்கு கொடுத்துட்டாரு, இனிமே எனக்கு தேவன் எனக்கு தேவையா? இவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆஸ்தி இது, அந்தஸ்து, மணி இது, வலிமை இது, எல்லாம் இது. இவன் தேவன் நமக்கு இருக்கு. யாராவோ போகணும், யாராவோ போகணும். ಅಂದ್ರೆ தேவன் என்ன ಮಾಡ್ತಾರೆ, ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು, ಅವ್ರು ಬೇರೆ ಹೊರತು ಅವ್ರಿಗೆ ಕೈ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು, ಅವ್ರಿಗೊಂದು ಕೆಲಸ ಕೊಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ಆರೋಗ್ಯ ಕೊಟ್ಟು ನಾನು ಹೇಳ್ಬೇಕು, ನನ್ನ ನಾಮ ದೂಷಣೆ ಮಾಡಬಾರ್ದು, ನನ್ನ ಮಗನ ನಾನು ಕೈ ಬಿಡೋದು ಹೇಗೆ, ಅವ್ರು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ನಾನು ಕ್ಷಮಿಸಬೇಕು ಅಂತ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ನಾವು ಕ್ಷಮಿಸ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ, ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಅವ್ರು ನಾವು ಇದು ಮಾಡುವಾಗ ದೇವನು ದುಃಖಪಡಿಸುವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, அதை சொல்லி சொல்லி பார்க்கறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, விசுவாசிகள் இது பண்றாரு. அதுக்கப்புறம் 1.7 வருமா, என்னது என்ன சொல்ல, என்ன வரும், 1 போயிடும், 7 கூட்டிட்டு வரும். எனக்கு அவனுக்கு நல்லா இருக்கு இடம் உட்கார்ந்து, 1 போய் 7 வரணும்.
அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. சரி, நாம நினைக்கிறோம் அவரை கூப்பிடவே மாட்டாரு, அவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. அவர் துக்கப்படுவாரா, சந்தோஷமா பிசாசு கையில் ஒப்பு கொடுப்பாரா? துக்கப்படுவார். அவரு நான் உருவாக்கினேன், நான் ஒரு ஆசீர்வாதித்தேன், நான் புரிந்து கொண்டேன். அந்த பணம் பார்த்து என்ன பண்ண பெருமாள் எனக்கு அந்த பாஷை வருஷம் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ஊழியக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா சத்தியம் எங்களுக்கு தெரியணும், ஆழமான சத்தியங்கள் எங்களுக்கு வெளிப்படனாட்டி எங்களுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கூப்பிடுறது அப்போ அவர் தெரியலாமா பண்ணுறாரு, எப்படியாவது நீ வரணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவர் சொன்னார், கொடுத்திருக்கிறான் ஆசிரியர்கள் திக்க வைத்துக் கொள்ளாங்க, இன்னும் அவ்வளோ இன்னும் ஒருத்தர் என்ன பண்ணாரு, அம்மாவுக்கு மூலிக்கு வந்து நல்ல தேவனாக பெருமை செய்தார். இந்த ஒன்றாம் பாடத்தில் இருக்கிறாரோ அவங்க ஒரு 4 நாள் முன்னாடி சொல்லிட்டு போனாங்க பாஸ்டர். அவர் என்ன பண்ணாரு, நல்லா தேவன் வரங்களை கொடுத்து ஆஸ்திரிய ஐஸ்வர்யம் எல்லாம் கொடுத்து ஆத்மாக்களை கொடுத்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு 4 சர்ச்சு கொடுத்து ஒரு 3 நாள் 4000 ஆத்மாக்களை கொடுத்து அவர் என்ன பண்ணாரு, அந்த பாஸ்டர் நல்லா நடத்தி கொண்டிருந்தார். அவருக்கு என்ன ஆச்சு தெரியுமா, ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி கிரானைட் ஃபேக்டரி வச்சாங்க. கிரானைட் ஃபேக்டரி வச்சு தேவன் கிட்ட வரது விட்டுட்டாரு. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வரது சபகம் பண்ணுறதுக்கு ஆராதனை பண்ணுறதுக்கு போகிறது பிஸ்னஸ்லேயே இருந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு, கிட்னி ப்ராப்ளம் வந்து ரியலைஸ் பண்ணிட்டே இருந்தார். ஆனாலும் அந்த பிஸ்னஸ் அவங்க அப்போ என்ன பண்ணாரு, ஆண்டவர் சொல்லி பார்த்தாரு, பேசி பார்த்தாரு, ஒன்று இப்படி லாஸ்ட் டைம் மண்ணாம பழைய ஒரு சின்ன கிளினிக் போயிருக்கிறாரு. கை காலில் அவருடைய பெரிய பாஸ்டர் அப்போ அந்த பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாரு, தேவனை கொடுத்தா தேவனை கொடுத்த அந்த வேலையை விட்டுட்டு எனக்கு இந்த வழக்கமும் வேணும், தேவனும் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தவங்க. தேவன் வேணும், இந்த பிரபஞ்சமும் ಬೇಕಂತವಾಗ ಈ ಪ್ರಕರಣ ಆಗುತ್ತೆ. ಇವಾಗ ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತಲ್ಲಿ ಏನಾಯ್ತು, ಹೋಯ್ತು. ಸಾಲ ಚರ್ಚೆ ಏನಾಯ್ತು, ಹೋಯ್ತು. ಕೊಡೋ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಯಾವಾಗ ನಮ್ಗೆ ಕೊಡಬೇಕು ಅಂದ್ರೆ 2 ಯಜಮಾನರಿಂದ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. 2 ಯಜಮಾನಕ್ಕೆ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡಲ್ಲ, ಒಬ್ಬನೇ அதுக்காக நீங்க வேலைக்கு போவீங்க, வேலை செய்யறீங்க, ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு முழு நேரத்துக்கு அடித்தாரா, உங்களுக்கு மனசு வந்ததா, உங்க எல்லாம் வீடு வாசல்ல போட்டு மனசுக்கு வந்ததா, முழு நேரம் ஊழியத்துக்கு ஏறீங்க. அல்லேலூயா. அதே போல நம்ம வாசப்பட்டு நம்ம எனக்கு கொடுத்தது எனக்கு கொடுக்கணும் கூடாது. இன்னொரு வசனம் வாசிக்கணும். அதே பிரசங்க 7:18 பிரசங்க அதே பிரசங்க 7:18 பிரசங்க 7:18 இதை பற்றிக் கொள்வதும் இதை கைவிடாமல் இருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகளை எல்லாவற்றினின்று காக்கப்படுவான். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகளை எல்லாவற்றிலும் காக்கப்படுவான். ஒருமா ಒಳ್ಳೆಯದು ಅದರಿಂದಲೂ ಕೈ ತೆಗೆಯಬೇಡ. ದೇವರಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನು ಇವೆರಡರಿಂದಲೂ ಪಾರಾಗುವುದು. ಭಯಪಡಬೇಡ. ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂದರೆ, ದೇವರು ಕೊಟ್ಟಿರೋ ಕಾರ್ಯಗಳು ಕೆಲಸಗಳು ನೀವು ಮಾಡಿದಾಗ ದೇವರಿಗೆ ಭಯಪಡಬೇಕಾಗಿಲ್ಲ. அதே போல நீதிமொழிகள் 3:11-14 நீதிமொழிகள் ஞானோத்திகள் 34 11-14 ஞானோத்திகள் நீதிமொழிகள் 11-14 சங்கீதம் 31. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள்.
பயப்படுது உங்களுக்கு போதிக்கிறேன். உங்களுக்கு போதிக்கிறேன். நன்மையை காணும்படி நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்க பண்ணினவன் யார்? அப்போட்சிக்க பண்ணுகிறவன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட வசனத்திற்கும் விலக்கி காத்துக்கொள். ஹல்லேலூயா. ಮಕ್ಕಳಿನ ಬನ್ನಿರಿ, ನನ್ನ ಮಾತನ್ನ ಕೇಳಿರಿ. ನಾನು ಯೆಹೋವನ ಭಯವನ್ನು ನಿಮಗೆ ಕಲಿಸುವೆನು. ದೀರ್ಘಾಯುಷ್ಯವು ಬೇಕು, ಬಹು ದಿವಸ ಬದುಕಿ ಸುಖವನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕು. ದೀರ್ಘಾಯುಷ ಬೇಕು. ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ದೀರ್ಘಾಯುಷ ಕೊಡ್ತಾರಂತೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ದೇವರು ನಿಮ್ಗೆ? தேவனுக்கு பயந்து நீ நடுங்கும் போது தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? சொல்லுங்க, எல்லாம் வேண்டுதானே? வேண்டுதானே? தீர்க்காயுசு வேணுமா? அப்போ சொல்லுங்க, தேவ கர்த்தருக்கு பயந்து நடுங்கும் போது எனக்கு தீர்க்காயுசு தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. ಬಹುದಿನದಿಂದ ಬದುಕಿ ಸುಖವನ್ನು ಅನುಭವಿಸಿ ಹಾಗಾದರೆ ಕೆಟ್ಟದಕ್ಕೆ ಹೋಗದಂತೆ ನಾಲಿಗೆಯನ್ನು ಕಾದುಕೋ. ವಂಚನೆಯ ಮಾತುಗಳಿಗೆ ಬಿಡದೆ ತುಟಿಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೋ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ನೀವೆಲ್ಲ ಈ ವಾಕ್ಯ ಏನ್ ಮಾಡಬೇಕು? ದಿನಾಲೂ ಧ್ಯಾನ ಮಾಡಿ ವಾಕ್ಯ ದಿನಾಲೂ ನೋಡಬೇಕು. அது மேல தேவையை பிரார்த்தனை ಮಾಡಬೇಕು. தொட்டிகளுக்கு ஏன் ಮಾಡಿ காவலாக்கி ஏசாயா சொல்றாரு இல்லையா, ஆண்டவரே என்னுடைய அசுத்த முகமுள்ள மனுஷன் நான் அப்படி சொன்ன உடனே ஏசாயாவுக்கு என்ன பண்ணுதுன்னா அக்கினி படுபட்ட வந்து ஏசாயா நான் தொட்டதை சொல்லிடுவாங்க. அது போல தேவனே நான் நீ தொடரணும். நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும். நான் நீதியாக வாழும்போது நேர்மையாக வாழும்போது தேவன் உங்களுக்கு ஆவிசிய ஆரோக்கியத்தை கொடுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது நமக்கு எல்லாருக்கும் ஆரோக்கியம் வேணும், ஆவிசி வேணும்னா நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால தேவன் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போல நீங்க இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க. அதே போல இன்னொரு வசனம் இரண்டாவதாக நாம் பார்த்தோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மூணாவதாக என்ன பார்த்தோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம் அதே பிரசங்கி 3:8 பாருங்க. அதே பிரசங்கி 3:8 எபேசியர் 3:8 படிங்க. 3:8 பிரசங்கி 3:8 படிங்க. ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஆமா, என்னன்னா ஸ்நேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. நமக்கு தெரியும் இதுல பிரசங்கி 3வது அதிகாரம் 1-8 வரை நீங்க படிச்சு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். அது உண்மைதான். ஆனாலும் பாருங்க ஸ்நேகிக்க கூட ஒரு காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இன்னொரு வசனத்தை நீங்க சொல்லி பாருங்க. எபேசியர் 5:25 படிச்சு பாருங்க. எபேசியர் 5:25. எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வாக்கியம். எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வாக்கியம். புருஷர்களே ಪುರುಷಗಳ ಕೇಳ್ತಾರೆ ದೇವರು ಕ್ರಿಸ್ತುವ ಸಭೆಯನ್ನ ಕ್ರಿಸ್ತು ಪ್ರೀತಿಸುವ ಪ್ರಕಾರ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯರನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ. புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்து சபையில அன்பு கூறுகிறார். என்ன பண்ணணுமா? அன்பு கூறணும். வீட்டுல இருக்கிறோம் மனைவி மேல பிள்ளைங்களை மேல சபையில இருக்கிற மணி மேல மட்டும் கிடையாது, பிள்ளைங்களை மேல சபை மேல விசுவாசிகள் மேல நம்ம என்ன பண்ண ஒவ்வொருத்தர் மேல அன்பு செலுத்துறவர்களாக நம்ம இருக்கோம். அந்த அன்பு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுல மனைவி நேசிக்காம இருக்கிறவங்க, குடும்பம் நேசிக்காம இருக்கிறவங்க
அதை நேசிக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு அவங்க கஷ்டங்களே இல்லை சொல்லுறாங்க. நம்ம அந்த குடும்பம் நேசிக்கும் போது அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? ஒரு வீட்டு தலைவன் குடும்பத்தை எல்லாரும் நேசிக்கும் போது, மனைவியும் குடியும் நேசிக்கும் போது அந்த குடும்பத்தை சமாதானம் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க, இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? குடும்பத்தை நேசிக்கிறவங்களா இருக்கணும், மனைவி நேசிக்கிறவங்களா இருக்கணும். அந்த நேசிக்கும் போது அந்த குடும்பத்துல சமாதானம் சந்தோஷம், அந்த குடும்பத்தை கேட்பாரு, அந்த குடும்பத்தை என்ன காரியங்கள் செய்தாலும் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? குடும்பம் தலைவர் என்ன பண்றாருன்னா குடும்பத்தை நேசிக்கணும், மனைவி நேசிக்கணும், குடிகளை நேசிக்கணும், அந்த குடும்பத்தை சமாதானம் வேணும்னா இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும். அதே போல இன்னொரு வசனம் எபேசியர்ல பாருங்க 28, 29, 5, 28, 29 வசனம். ಶರೀರವನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ಪ್ರಕಾರವೇ ತಮ್ಮ ಹೆಂಡತಿಯರನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ಹಂಗಿನವರಾಗಿದ್ದಾರೆ. ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಪ್ರೀತಿಸುವವನು ತನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸಿಕೊಳ್ಳ. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா பாருங்க, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளையே தங்கள் சொந்த சரீரங்களை பாவித்து அவர்களிலே அன்பு கூற வேண்டும். தன் மனைவியினாலே அன்பு கூறுகின்றவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். உன் சரீரத்தை எப்படி நீ அன்பு கூறியோ அதே போலதான் புருஷன் மனைவியை அன்பு கூறணும். அன்பு கூறும்போதுதான் இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அன்பு கூறுகிறவராக இருக்கணும். குடும்பத்துல நம்ம அன்பு கூறணும், மனைவி மேல அன்பு கூறணும், பிள்ளைங்களை மேல அன்பு கூறணும். உன் சரீரத்தை நீ எப்படி அன்பு கூறுகிறியோ அது போலதான் உன் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க ಅನ್ಬು ಕೂರುಗಳವಗಳಾ இருக்கணும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇರಬೇಕು. ಒಬ್ಬೊಬ್ಬರು ಏನು ಚಿಟ್ಟು ಮಾಡ್ತಾರೆ, ಸಮಾಧಾನ ಇರಲ್ಲ, ಸಂತೋಷ ಇರಲ್ಲ, ಕೆಟ್ಟ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳೆಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ. ಇದು ಮನೆಯಲ್ಲಿ ತಲೆಯಾಗಿ ಇರೋ ಸಹೋದರನು ಮನೆಗೆ ಬರೋವಾಗ ಅವ್ರೇನು ಮಾಡ್ತಾರೆ, ಭಯ ಪಡ್ತಾರೆ. ಅಯ್ಯೋ ಬಂದ್ಬಿಟ್ರು, ಏನು ಮಾತಾಡ್ತಾರೋ, ಹೆಂಗೆ ಮಾತಾಡ್ತಾರೋ, ಏನು ಮಾಡ್ತಾರೋ ಅಂತ. ಆ ಥರ ನಾವು ಇರಬಾರ್ದು. ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಹೇಗಿರಬೇಕು? ಸಂತೋಷ ಸಮಾಧಾನದಿಂದ ಇರಬೇಕು. ಯಾರು ನಾವು? ದೇವರ ಮಕ್ಕಳಲ್ವಾ? ದೇವರ ಮಕ್ಕಳು. ದೇವರ ಮಕ್ಕಳಾದ ನಾವು ಒಬ್ಬರ ಮೇಲೆ ಒಬ್ಬರು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ಅವರು ತಪ್ಪು ಮಾಡಿರ್ಬೋದು, ನಿಮಗೆ ವಿರೋಧವಾದಿ ಮಾತಾಡಿರ್ಬೋದು, ಇದ್ರೇನು ನೀವು ಮಾಡೋ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಕುಟುಂಬವೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಯಾವಾಗಲೂ ಇರುತ್ತೆ. ದೇವರು ಯಾವಾಗ ಆ ಕುಟುಂಬದ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡೋ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಆ ಪ್ರಕಾರ ನಾವು ಕುಟುಂಬನ ಪ್ರೀತಿ ಮಾಡೋರಾಗಿ ಇರಬೇಕು. ಅದೇ ಪ್ರಕಾರ ಗಂಡಸರು ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ಹೆಂಗಸರು ಕೂಡ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇರಬೇಕು, ಪ್ರೀತಿ ಇರಬೇಕು, ಐಕ್ಯತೆ ಇರಬೇಕು, ಒಂದು ಮನಸ್ಸು ಇರಬೇಕು. ಆ ಇರುವಾಗ ಏನೋ ಕಷ್ಟಗಳಿದ್ದರೆ ಕೂಡ, ನಮಗೆ ದುಃಖಗಳಿದ್ದರೆ ಕೂಡ ಮನೆಯಲ್ಲಿ ಬರುವಾಗ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾವು ಮಾತಾಡೋರಾಗಿರಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಗಿರುವಾಗ ದೇವರೇನು ಮಾಡ್ತಾರೆ? ಸಂತೋಷ ಪಡ್ತಾರೆ. ನೀವೇನೇನು ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ, ನಿಮಗೆ ಏನೇನು ಅಗತ್ಯಗಳು ಬೇಕು ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು, ಅದೆಲ್ಲ ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡೋ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆ ಪ್ರಕಾರ ನಾವು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ಅದೇ ಎಬೇಸಿ 3:19 ವಾಸಿರಿ. 3:19 எபேசியர் 3:19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு ಅನುಗ್ರಹ ಪಣ್ಣ வேண்டும் ಎಂದು வேண்டிக் கொள்கிறேன். ಯಾರು? ಪೌಲು ಬರೀತಾರೆ ನೋಡು. ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಾಸ್ಯಮ್ಮ. ಪೂರ್ಣ ಶಕ್ತರಾಗಿದ್ದು ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அறிவு கெட்டாத அந்த அன்பு அறிந்து கொள்ள வல்லவருக்காகவும் தேவனே சகல பரிபூரணத்திலும் நிறையப்பட்டவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியும் உங்களுக்கும்
அனுக்கிரகம் பண்ணவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு, தேவனுக்கிட்டே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், அறிவு கெட்டாத ஞானம் உங்களுக்கு தேவனு கொடுக்கணும், நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம் அன்பு. முதலாவதாக என்ன பார்த்தோம், நம்ம பயம் பார்த்தோம். ரெண்டாவதாக கர்த்தருக்கு பயப்படுறது பார்த்தோம். ரெண்டாவதாக அன்பு பார்த்தோம். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கும்போது மூன்றாவதாக பாருங்கள், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. அதே பிரசங்கி 3:14 வாசிங்க. 3:14 வாசிச்சோமா? இல்லை, பிரசங்கி 3:8 வாசிச்சோம். பிரசங்கி 3:11 வாசிச்சோமா? 3:11 வாசிங்க. பிரசங்கி 3:11. ஆமாம். ಆಮೇನ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಾಸಿಯಮ್ಮ. ಒಂದೊಂದೂ ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕವಾಗಿ ಅಂದವಾಗಿ ನಿರ್ಮಿಸಿದ್ರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆವಾಗ ಮೊದಲಾವದಾಗಿ ಏನು ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಭಯಪಡಬೇಕು. ಎರಡನೇದಾಗಿ ಅನ್ಬು ತೋರಿಸ್ಬೇಕು. ಮೂರನೇದಾಗಿ ನಾವು ಆ ಥರ ಇರುವಾಗ ಅಂದಂದ ತಕ್ಕ ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕವಂತೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. ಅವರು ಸಕಲತೆ ಆ ದಿನದ ಕಾಲದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಏನೇನು ಬೇಕೋ ಅದೆಲ್ಲ ಆ ದಿನ ಯಾವ ದಿನ காலದಲ್ಲಿ ಆ காலದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಮಾಡೋ தேவராகிದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. நீங்கள் ஃபஸ்ட்டு பயப்படணும் தேவனுக்கு, ரெண்டாவது அன்பு கூறணும், மூன்றாவதாக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அப்படி 2 காரியங்களை செய்யும்போது தேவன் உங்கள் தேவைகளெல்லாம் அந்தந்த காலத்தில் உங்களுக்கு நேர்த்தியாக செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். இது 2 காரியம் செய்யணும். முதலாவதாக என்ன செய்யணும், ரெண்டாவதாக என்ன செய்யணும், மூன்றாவதாக எல்லா காரியங்களும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் செய்யும்போது மூன்றாவது காரியத்தில் உங்கள் தேவைகளெல்லாம் தேவனை சந்திக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம். நீங்கள் அப்படி செய்யும்போது தேவன் என்ன பண்ணுறாரு, உங்கள் காரியங்களெல்லாம் அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே பிரசங்கி 12:14 வாசியமா? பிரசங்கி 12:14 நீங்கள் பார்க்கும்போது அதே பிரசங்கி 12:14 ஒவ்வொரு கிரியைகளையும் அந்தகாரமான ஒவ்வொரு காரியங்களையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ಕನ್ನಡ ವಾಸಿಯಮ್ಮ, ಕನ್ನಡಲ್ಲಿ ವಾಸಿ. ಒಳ್ಳೆಯದಾಗಲಿ ಕೆಟ್ಟದಾಗಲಿ ಸಕಲ ರಹಸ್ಯ ಸಂಗತಿಗಳನ್ನು ವಿಮರ್ಶಿಸುವ ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ನೆರೆ ಮಾಡುತ್ತಾನೆ. குறி ಮಾಡಿದಾன். ஒவ்வொரு காரியங்களை என்ன பண்ணுறாருன்னா அவங்களும் நேர்த்தியாக உங்களுக்கு செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். எல்லா காரியங்களும் நீ பயப்படுவாக, அன்பு செலுத்துவாக, மூன்றாவதாக எல்லா காரியங்களும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். 4வது காரியம் நம்ம பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். 4வதாக அதே பிரசங்கி 3:17 நீங்கள் வாசிங்க. 17 4 3:17 சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இன்னும் இருக்கும்படி பாருங்க. எல்லா காரியங்களும் நியாயம் தீர்க்கிற காலம் இனிமே இருக்கிறபடியால் சர்மார்கனையும் துர்மார்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். யார் சொல்றது தெரியுமா? சாலமோன் சொல்றாரு, சர்மார்கரையும் துர்மார்கனை நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் நான் நினைத்தேன். ಕನ್ನಡಲ ಧರ್ಮಿಗಳಿಗೂ ಅಧರ್ಮಿಗಳಿಗೂ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವನು. ಆತನ ನ್ಯಾಯಕ್ರಮದಲ್ಲಿ
ಎಲ್ಲ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳಿಗೂ தக்க சமயம் உண்டென்று ಅಂದುಕೊಂಡೆವು. ஹல்லேலூயா. அதே பிரகாரம் நம்மளுக்கு தெரியும், அந்தந்த காரியங்களை என்ன பண்ணுறாரு, தேவன் நியாயம் தீர்க்கிறவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். இன்னொரு வருகை ஆயுதமாக இருக்குது. அந்த வருகையில் அவர் வருவார், ராஜாவாக வருவார், அவர் நியாயம் தீர்க்கிறாருன்னு தெரியும். மத்தேயு 16:27 நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 16:27 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதே போல் வாசிங்க. ಮತ್ತೇಯು ಮನುಷ್ಯಕುಮಾರನು ತನ್ನ ತಂದೆಯ ಪ್ರಭಾವದೊಳಗೆ ಹೆಂಗೆ ಬರ್ತಾರಂತೆ ಅವರು, ದೂತರ ಸಮೇತವಾಗಿ ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಬರ್ತಾರೆ. 16:27 ದೂತರ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ಬರ್ತಾರೆ. மனுஷகுமாரனே தம்முடைய பிதாவின் மகிமை பொருத்தினவராய் தம்முடைய தூதர்களோடு வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தಕ್ಕದಾಗ ಅವனுக்கு பலன் ಅಳಿಪಾರ್. ನೋಡಿ, ಇದು ಗೌರವವಾಗಿ ನೀವು ಕೇಳಬೇಕು. ಆಂಡವರು ಮರುಬಡಿ ವರಾಂಗ ಮತ್ತೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಬರ್ತಾರೆ. ಒಂದು ಸಲ ಬಂದೋಗಿದ್ದಾರಲ್ವ, ಒಂದು ಸಲ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ, ಇವಾಗ ಮತ್ತೆ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ವಿಶ್ವಾಸ ಇದೆ? ಬರ್ತಾರ, வருவாங்களா ஆண்டவர்? ஒருத்தன் பார்த்து சொல்லுங்க, வருவாங்களா கேளுங்க, வருவாங்களா கேளு. இப்படி எப்படி கேட்குறது, இப்படி கேளு. வரவாரா ஆண்டவர், வருவாரா? ಖಂಡಿತ ಬರ್ತಾರೆ, ಖಂಡಿತ ಬರ್ತಾರೆ. ಅವರು ಫಸ್ಟ್ ಬಂದು ಹೇಗೆ ಬಂದರು, பாலக்கன் ಬಂದರು, பாலக்கன் குழந்தை போல. இப்போ எப்படி வர்றாங்க, எப்படி வர்றாரு, ராஜாதி ராஜாவாக தூதர்களோட அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே இறங்கி வர்றது. நினச்சி பாருங்க, அப்படியே ಇறங்கಿ ಬರೋದು, ಒಳಗಮೆಂகும் பார்க்குமா. ನೀವು ನಾನು ನೋಡುವಾಗ ಏನು ಮಾಡ್ತೀರ, ಅವಾಗ ದೇವರೇ ನಾನು ಬತ್ತೀನಪ್ಪ ನನ್ನ ಕರ್ಕಪ್ಪ ಕೈ ಆಗಿದ್ದಾನೆ ಕರಿತೀವಿ, ನಾನು ಬಿಡಬೇಡ ಏಸಪ್ಪ. ಅವಾಗೇನಾಗುತ್ತೆ, ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಏನು ಓಡಾಡ್ತದೆ, ಹುಳ ಓಡಾಡ್ತದೆ. ಏನಾಗುತ್ತೆ, ಸಂಕಟ ಆಗುತ್ತೆ, ಇಷ್ಟ ಆಗೋ. அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது ஒரு பயம் வரும், ஒரு நடுக்கம் வரும், ஒரு கஷ்டம் வரும். ஐயோ, அந்த ஆண்டி வந்து சொல்லுவா, கத்துவா, திட்டுவா. நாங்கள் கேட்கல, அவள் மேலே கோச்சிக்கிட்டோம், அவள் எதோ பேசிக்கிட்டோம். இந்த அம்மாவுக்கு வேறு வேலை இல்லைன்னு நினச்சோம். ஆனால் இப்போ பார்த்த பாரு, யார் வராரு பாரு. வசனம் கூட இருக்குது, அந்த ஊழிக்காரங்களை சொல்லும்போது நான் கேட்கலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வாய் அடிச்சுக்கிறாங்களாம். அது போல் என்ன ஆகுதுன்னா, காலம் வரப்போகுதா. அதனால் நம்ம என்ன பண்ணணும், எச்சரிக்கையோடு நம்ம இருக்கணுமா. வேறா பயப்படுத்துறேன்னு நினைக்காது. ஆனால் உங்களுக்கெல்லாம் நீங்கள் தேடும்போது பயம் இருக்காது, தேடுங்க, அதுதான் சொல்லுவேன். அல்லேலூயா. தேவனோட பிள்ளைங்களை அவர் நம்மெல்லாம் வேதனைப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் நோக்கம் கிடையாது. நம்மெல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் அவர் நோக்கம், நம்மெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் அவர் நோக்கம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கீழ்ப்படியாமல் நம்ம எல்லாம் நல்லவங்க தான், நீங்கள் எல்லாம் நல்லவங்க தான், உங்களை பின்னாடி ஒருத்தனை ஆட்டி படிச்சுட்டு இருக்கிறான். அதனால் அவன் என்ன பண்ண, நம்ம துருத்தணும், அவன் நம்ம துருத்தணும். அந்த அதிகாரம் கூட நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, தேவனை கொடுத்துருக்காரா? அந்த அதிகாரம் கொடுத்துருக்காரா? எங்கே கொடுத்துருக்காரு, எப்படி கொடுத்துருக்காரு? சபையில் ஜெபிக்கும் போதா? சரிம்மா, அந்த அதிகாரம் எங்கேம்மா கொடுத்துருக்காரு? வேதத்தில் என்னம்மா கொடுத்துருக்காரு? அவன் தலை நெசுக்கிற அதிகாரம் கொடுத்துருக்காரா இல்லையா? தூங்குறீங்களா? ರಾಯಸಿಂಹವು ಘಟಸರ್ಪವು ತುಳಿಯೋ ಅಧಿಕಾರ சொல்லு, ஏழுமா அதிகாரம் ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ ನಿಮಗೆ? ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு? எல்லா அதிகாரம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு கையில் வைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது எப்படி அது உபயோகப்படுத்தணும்னு தெரியல, அவ்வளோதான். அது எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியல. எல்லா அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, அவன் தலையை நசுக்கிற அதிகாரம் தேவனு கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே. ஆனால் நசுக்கணும், நான் சோர்ந்து போகக்கூடாது. என் பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான், அவன் இயேசுவின் நாமத்தினால விட்டு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை வெளுக்கிட்டோன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும்.
அவன் என்னை விட்டு விலகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம என்ன பண்ணனா, மணுகால் போடும்போது தான் அவனு போகணும். என்ன பண்ணணுமா? என்ன போட்டா? மணுகால் போடணும். உபாசம் இருக்கிற ரெண்டுக்கு மட்டும் தான் அவன் பயப்படுவான், வேற எதுக்கும் பயப்பட மாட்டான். நீ மணுகால் போடும்போது, உபாசனை ஜெபிக்கும் போது, வேதம் வாசிக்க வாசிக்க, தேவனை தேட தேட ಅವನು ஒன்று விட்டு வெளிಗೆ போயிடுவான். ಅವನ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕಂದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕಂತೆ? ಮಣಿಗಳು ಹಾಕಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಂತೆ, ವಾಕ್ಯಗಳು ಓದಬೇಕಂತೆ, ಉಪವಾಸ ಇದ್ರಬೇಕಂತೆ. ಎಷ್ಟು ಜನ ಉಪವಾಸ ಇಲ್ದಿರೋರೆಲ್ಲ ನೀವು ದೈವಗಳೆಲ್ಲ ಓಡಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿದ್ರೆ. ಒಬ್ಬರು ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ದಯ್ಯ ಓಡಿಸ್ತಾ ಇದ್ದೆ. ಒಬ್ಬ ಹುಡುಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದ ಮೇಲೆ ಕಾಲು ಮಡಗ್ಬಿಟ್ಟಿಂಗೆ, ಏಯ್ ಹೋಗು, ಏಯ್ ಹೋಗು ಅಂದ. ಅದು ಆಗದ್ ನೋಡು, ಒಂದು ನೀನು ನಾನು ನೋಡಿಸ್ತೀಯಾ? ನೀನ್ಗೇನು ಅಧಿಕಾರ ಇದೆ? ನಿನ್ನ ಬಂಡವಾಳ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಎತ್ತೋ ಅಂತ ಹಿಂಗೆ ಹಿಡ್ಕೊಬಿಡ್ತು. பக்கத்தில் இருக்கிறவங்க சபையில் இருக்கும்போது அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, பிசாசினை நம்ம துரத்துனா, பிசாசு நம்மளுக்கு பயப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உபாசம் இருக்கணும். அல்லேலூயா. உபாச பிரேயர் நம்ம என்ன பண்ணணும்? பிசாசு நம்மளை பார்த்து ஓடி போயிடுவான். அல்லேலூயா. நீங்கள் அவ்வளோ தூரத்தில் இருந்தாலே உங்களை பார்த்து அது என்ன பண்ண, ஐயா இது வருதப்பா, இது யார் ஜெபிக்கிறவன் வரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். உங்க பின்ன வர முடியாது, உங்ககிட்ட நிற்க முடியாது. ಪೌಲ್ என்ன பண்ணಾರಾ, ಪೌಲು ರೋಡಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ ನೋಡಿ, ಅಂಥವ್ರನ್ನ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದರೆ ಮಲಿಸ್ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾರಂತೆ ಈ ಕಡೆ ಆ ಕಡೆ. ಯಾಕಂದರೆ ಆ ನೆಳಲ್ ಏನು ಹೇಳೋದು ಕನ್ನಡವೇ, ನೆರಳು ಪಟ್ರೇನೆ ಬೀಳ್ದ್ರೇನೆ ಆ ಪಿಶಾಚುಗಳೆಲ್ಲ ಓಡೋತಾ ಇದ್ದಂತೆ, ವ್ಯಾಧಿಗಳು ಸುಖವಾಗ್ತಾ ಇತ್ತಂತೆ. ಆ ಪ್ರಕಾರ ಒಂದು ವಲ್ಲಮೆ ನಮಗೆ ವೇಣನ್ನ ಇದು ಅಭಿಷೇಕ ಬೇಕಂದ್ರೆ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? ಉಪವಾಸದ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕೂತ್ಕೋಬೇಕು, பிரார்த்தனை ಮಾಡಬೇಕು. உபாசத்தினாலும் ஜபத்தினாலும் தவிர பிசாசு உங்களை விட்டு ஓடாதன்னு சொல்லியிருக்கிறது. அதனால ವಾರಕ್ಕೆ ಒಂದು ಸಲಾவது ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? ಎಷ್ಟು ಗಂಟೆಮ್ಮ சொல்லு, பரவாயில்ல சொல்லு, ಎಷ್ಟು ಗಂಟೆ ಇರಬೇಕು? ಯಾಗಿರ್ಬೇಕು? ವಾರಕ್ಕೆ ಒಂದು ಸಲನ ಸರಿ, ಒಂದು 8 ಗಂಟೆ ಹೋದು ನಮ್ಮ ದೇವ್ರ ಹತ್ರ ಉಪವಾಸದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಅಲ್ಲೆಲ್ಲ ಅದೇ ಸೇವಕರಂದ್ರೆ ವಾರಕ್ಕೆ ಹಂಗೆ 3 ದಿನ 4 ದಿನ ಉಪವಾಸ ಇರಲೇಬೇಕು. ವಿಶ್ವಾಸ ಆದರೆ ವಾರಕ್ಕೆ 1 ಸಲ 2 ಸಲ ಉಪವಾಸ ಇರಬೇಕು. ಈ ಥರ ನಾವು ಇರುವಾಗ ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ನಮ್ಮ ನೆತ್ತಿ ಬಯಲುಪಡಿಸೋ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. அதே பிரகாரம் இன்னொரு வசனம் மட்டும் வாசிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். இன்னொன்று பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 20வது அதிகாரம் 11 15. ಪ್ರಕಟಣೆ 20:11 15. ಪ್ರಕಟಣೆ அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்றும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களுக்குரிய மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்பட்டதா. சமுத்திரமும் ஒப்புவித்து மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படி நியாயம் தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலும் தள்ளப்பட்டன. இது 2வது மரணம். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் அது போடும்போது ஜீவ புஸ்தகங்களை எழுதப்பட்டவரான காணப்படாதவர்களோ அக்னி கடலிலே தள்ளப்படுறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனம் கேட்டிருக்கிறீங்கம்மா? எல்லாருக்கும் தெரியும்.
ஓகேங்க தானே? அல்லேலூயா. அது என்ன ஆகுதுன்னா என்ன சொல்லப்படுது? கன்னடல டக் டக்குன்னு வாசியமா ಕನ್ನಡ. ಬೆಳ್ಳಿ ಸಿಂಹಾಸನದ ಮೇಲೆ ಕೂತಿದ್ದ ಆತನ ಕಂಡೆನು. ಆತನ ಎದುರಿಂದ ಏನ್ ಮಾಡ್ತದಂತೆ? ಭೂಮಿ ಆಕಾಶಗಳೆಲ್ಲ ಓಡೋಗ್ತಾ ಇದೆ. ಇನ್ನು ಕಾಣಿಸಿದಾಗ ಆದವು ಇದರಿಲ್ಲದೆ ಸತ್ತವರಾದ ದೊಡ್ಡವರು ಚಿಕ್ಕವರು ಯಾರು ನಿಂತಿದ್ದಾರೆ? ಚಿಕ್ಕವರು ದೊಡ್ಡವರು ಯಾರು? ಹಾಗೇನ್ ಮಾಡ್ತು? ಪುಸ್ತಕಗಳು ತೆರೆಯಪಟ್ಟಿತು ಮತ್ತು ಜೀವ ಭಾಗ್ಯದ ಪಟ್ಟಿ ಎಂಬ ಇನ್ನೊಂದು ಪುಸ್ತಕಗಳು ತೆರೆಯಪಟ್ಟಿದೆ. ಗೌರವಿಕರು ಪುಸ್ತಕಗಳು ಅದನ್ನ எல்லாருக்கும் ஒரு புக் இருக்கு. எல்லாருக்கும் ಒಂದೊಂದು புக் ಇದೆ. ಬ್ರದರ್ ನಿನ್ಕೊಂದು புக் ಇದೆ, ನಿನ್ಕೊಂದು புக் ಇದೆ, ನಿನ್ಕೊಂದು புக் ಇದೆ. ಸರಿ, ಎಲ್ಲಾರ್ಗು ನಾವು ಬೆಳಿಗ್ಗೆನಿಂದ ಸಾಯಂಕಾಲವರೆಗೂ ಏನೇನು ಮಾಡ್ತೀವಿ, ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತೀವಿ, ಏನು ಮಾತಾಡ್ತೀವಿ, ನಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಯಾಕೆ ಬರ್ತದೆ, ಕೆಟ್ಟದ್ದು ಬರ್ತದೆ, ಒಳ್ಳೇದು ಬರ್ತದೆ, ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಒಂದೊಂದು ದಿನ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮನುಷ್ಯನಿಗೂ ಒಂದೊಂದು ಪುಸ್ತಕ ಇದೆ. ಅದ ಹೆಸರೇನು? ಜೀವ ಪುಸ್ತಕ. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ್ಯ. ಬೈಬಲ್ ನಂಬುವವರು ಇದು ನಿಜ ಅಂತ ನಂಬಬೇಕು. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ್ಯ. ಜೀವ ಪುಸ್ತಕ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಒಂದೊಂದು ಪುಸ್ತಕ ಇದೆ. ನಾವು ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀವಿ, ಹೋಗುವಾಗ ರತ್ನಮ್ಮ ಬಂದಿದ್ದಾರೆ, ಅವಳ ಬುಕ್ ತಕ್ಕ ಬಂತಾರೆ. ಅವಾಗ ತಕ್ಕ ಬರುವಾಗ ನೋಡ್ತಾರೆ, ಒಂದು ಸ್ಟೂಡೆಂಟ್ ಅನ್ನೋದು ನೋಡ್ಕೊಳ್ಳಿ, ಅವ್ರ ಪರೀಕ್ಷೆ ಕ್ವಶನ್ ಪೇಪರ್ ಕೊಡ್ತಾರೆ. ಅವ್ರ ಹತ್ರ ಕೊಡುವಾಗ ಅವನಿಗೆ ಯಾವ್ದು ಗೊತ್ತಿದೋ ಅದು ಬರೀತಾನೆ, ಗೊತ್ತಿಲ್ದಿರೋ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಅವನಿಗೆ ಬರೆಯಕ್ಕಾಗಲ್ಲ, ಅವನೇನ್ ಟಿಕ್ ಮಾರ್ಕ್ ಹಾಕ್ತಾರೆ. ಇದೇ ಪ್ರಕಾರ ನಾವು ಎಷ್ಟು ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ತೀವಿ, ಎಷ್ಟು ಕೆಟ್ಟದ್ದು ಮಾಡ್ತೀವಿ, ಏನ್ ದೇವ್ರಿಗೋಸ್ಕರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಏನು ಮಾಡಿಲ್ಲ, ದೇವ್ರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಏನು ಮಾಡ್ತೀವಿ, ಎಲ್ಲ ಬರೆದು ಬಿಡುತ್ತಾರೆ. ಮತ್ತೆ ಆಮೇಲೆ ಆ ಪುಸ್ತಕಗಳಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದ ಸಂಗತಿಗಳ ಆಧಾರದಿಂದ, ಸುಮ್ಮನೆ ಇಲ್ಲ, ಬರೆದಿರೋ ಸಂಗತಿಗಳು, எழுதியிருக்கிற அந்த காரியங்கள், அது ஆதாரம். நம்ம இன்னைக்கு நான் ஒரு காரியம் செஞ்சுட்டு நான் செய்யலன்னு சொல்லலாம், நான் ஒரு காரியம் பேசிட்டு நான் பேசலன்னு சொல்லலாம். ஆனா அங்கே ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் இருக்குது? நம்ம செய்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அங்க ஆதாரம் இருக்குது. ಅವರವರ ಕೃತ್ಯಗಳ ಪ್ರಕಾರ ಸತ್ತವರಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಆಯಿತು. ಅದಕ್ಕ ಅದಕ್ಕಿಲ್ಲ ಕಡೆಗೆ ಯಾವನ ಹೆಸರು ಇದು ಗೌರ್ನ ಕೇಳ್ಕணும். ಇದು ಗೌರವವಾಗಿ ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ, ನಾವ್ ಅಂದ್ಕೊಂತೀರಿ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಹೆಂಗೆ ಬೇಕಾದ್ರೂ ಜೀವಿಸ್ಬೋದು, ಹೆಂಗೆ ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ಬೋದು, ಹೆಂಗೆ ಬೇಕಂದ್ರೇನೆ ಮಾತಾಡ್ಬೋದು, ಎಲ್ಲಿ ಬೇಕಂದ್ರೇನು ಹೋಗ್ಬೋದು, ಯಾರು ನೋಡೋರಿಲ್ಲ ಅಂತ ನಾವು ಅಂದ್ಕೊಂತೀರಿ. ಆದ್ರೆ ಒಬ್ಬರು ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಒಂದು ಕೇವಲ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಹೆಂಗೆ பாதுகாப்பு எல்லாம் கவனிக்குதோ அது போலதான் பரலோக தேவன் ஒவ்வொரு காரியங்களும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு நம்ம பயப்படணும், நடிக்கணும். மனுஷன் பார்க்காம இருக்கலாம், ஆனா தேவன் அதை பார்த்துட்டே இருக்கு. தேவன் நோடிக்கொண்டே இருக்கிறார். அதை ನೋಡಿದ್ರೆ
ತೆರಿಗೆ 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 ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಪೆಟ್ರೋಲ್ ಕೊಡ್ತಾರೆ. ಇದು ನಿಜನಾ? ನಿಜನಾ ಇದು? ಇದು ಅವಾಗ ನಾವು ಒಟ್ಟು ನೋಡ್ಬೇಕು. ಅದು ಕನ್ನಡಿಯಲ್ಲಿ ಮತ್ತೆ ಹೆಂಗೆ ನೋಡ್ಬೋದು ಆ ಪ್ರಕಾರ ಜೀವ ಗ್ರಂಥ ಈ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವಾಗ ನಿಮಗೆ ಭಯ ಬರ್ತದೆ. ನಾನು ಈ ತರ ಜೀವಿಸಬೇಕು ಅನ್ಕೊಂತೀರ, ಭಯ ಬರ್ತದೆ. ಇದು ನಿಜ, ದೇವರು ಬಾಯಲ್ಲಿ ಬಂದಿರೋ ಮಾತು ನಿಜ. ಇದು ನಡೀತದೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅಯ್ಯೋ ದೇವ್ರೆ, ನಮ್ಮನ್ನು ನೀವು ಕರೆದಿದ್ದೀರಾ, ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. ನಾವು ಕರೆದಿದ್ದೀರಾ, ಯಾವ್ದು ನಿಜ ಅಂತ ಗೊತ್ತು, ನಾವೇನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂತ ಗೊತ್ತು, ಯಾವುದು ಕೆಟ್ಟದು ಯಾವುದು ಒಳ್ಳೇದು ಅಂತ ನಮಗೆ ಗೊತ್ತು. ಈಗಿದ್ದು ಕೂಡ, ಈಗ ಗೊತ್ತಿದ್ದು ಕೂಡ ನಾನು ಈ ಥರ ಮಾಡೋದು ಮಾತಾಡೋದು ಇದೆಲ್ಲ ತಪ್ಪು. ದೇವರೇ, ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸ್ಬಿಟ್ಟು ನೀನು ಜೀವ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನನ್ನ ಹೆಸರು ಬರೆಯಪ್ಪ. ನಾನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಜೀವ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನನ್ನ ಹೆಸರು ಇರಬೇಕು ದೇವರೇ. ಪರಿಶುದ್ಧವಾನ್ಗಳು ಮರಣ ನನಗೆ ಬೇಕು ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲರೂ ಕೇಳ್ತಾರೆ ನನಗೆ ಐಶ್ವರ್ಯ ಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ತೀರಾ. ನಾನು ದೇವ್ರ ಹತ್ರ ಕೇಳೋದೇನು ಗೊತ್ತಾ? ಜೀವ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನನ್ನ ಹೆಸರಿರಬೇಕು. ಎರಡನೇದಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಾನ್ಗಳಿಗೆ ಹೆಂಗೆ ಮರಣ ಬರುತ್ತದೋ ಆ ಪ್ರಕಾರ ದೇವರೇ ನನಗೆ ಮರಣ ಬರಬೇಕು. ಎರಡು ದೇವ್ರ ಹತ್ರ ನಾನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾವಿಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ನಾವು ಇದೆಲ್ಲ ಕಷ್ಟಪಟ್ಟು ನರಕಕ್ಕೆ ಹೋಗೋಕ್ಕೆ ಕಷ್ಟಪಡ್ತೀವಿ. ಅಲ್ಲಿ ಸಾವೇ ಇಲ್ಲ ನಮಗೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ தேவரு மக்களாக நிமிக்கு நான் ஏன் ಹೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வசனங்களை கீழ்ப்படி நீங்கள் நடுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் பொய் சொல்கிறது கொஞ்ச நேரம், தவறு செய்யறது கொஞ்ச நேரம், ஏமாத்துறது கொஞ்ச நேரம். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு தேவனுக்காக நம்ம வாழலாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எந்த வேலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், தேவனை நம்ம தேடுறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. முதலாவதாக என்ன சொன்னோமா, கர்த்தருக்கு பயப்படணும். பார்க்கிறோம், சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம இப்படி பயப்படும் போது, அன்பு காட்டும் போது அவருக்கு நமக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாலாவதாக நியாய தீர்ப்பு நாளில் இதெல்லாம் நம்ம கரெக்டாக செய்யும்போது நியாய தீர்ப்பு நாளில் ஜீவ கிரந்தத்தில் உங்க பேர் எழுதப்படணும். படும் இல்லை, படும். ஜீவ கிரந்தத்தில் உங்க பேரு எழுதப்படும். எல்லாம் அப்படியே எழுமி நிற்கலாமா?